ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 4வது ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். त्वयि दत्तहृदे तदैव देव्यै त्वयि दत्तहृदे तदैव देव्यै त्रिदशेन्द्रो मणिपीठिकां व्यदारीत् त्रिदशेन्द्रो मणिपीठिकां व्यधारीत् सकलोपहृदाभिषेचनीयैः सकलोपहृताभिषेचनीयैः ऋषयस्तां स्थितिगीर्भिरभ्यषिञ्चन् ऋषयस्तां श्रुतिगीर्भिरभ्यषिञ्चन् त्वयि दत्तहृदे तदैव देव्यै त्रिदशेन्द्रो मणिपीठिकां व्यदारीत् त्वयि दत्तहृदे तदैव देव्यै त्रिदशेन्द्रो मणिपीठिकां व्यधारीत् सकलोपहृदाभिषेचनीयैः ऋषयस्तां स्थितिगीर्भिरभ्यषिञ्चन् सकलोपहृताभिषेचनीयैः ऋषयस्तां श्रुतिगीर्भिरभ्यषिञ्चन्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். துவயி உங்களிடத்தில், தத்தஹிருதே இதயத்தை அழித்துவிட்ட, தேவியை அந்த தேவிக்கு, ததா ஏவ அப்பொழுதே, த்ரிதஷ இந்திரக தேவேந்திரன், மணிபீட்டிகாம் ரத்னங்கள் பதித்த பீடத்தை இருக்கையை, வியதாரீத்து அளித்தான், சகல உபகிருத எல்லாராலும் கொண்டு வரப்பட்ட, அபிஷேச்ச நீயைகி அபிஷேக பொருள்களால், ரிஷயக முனிவர்கள், ஸ்ருதிகீர்பிகி வேத மந்திரங்களை சொல்லிக்கொண்டு ஓதிக்கொண்டு, தாம் அந்த தேவியை பிராட்டியை, அபியஷிஞ்சன் மங்கள நீராட்டினர். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். त्वयि दत्तहृदे तदैव देव्यै त्रिदशेन्द्रो मणिपीठिकां व्यदारीत् सकलोपहृदाभिषेचनीयैः ऋषयस्तां स्थितिगीर्भिरभ्यषिञ्चन्. அப்பொழுது தேவர்களின் தலைவனான இந்திரன் உங்களிடத்தில் தன் இதயத்தை அழித்துவிட்ட அந்த தேவிக்கு ரத்ன சிம்ஹாசனத்தை அளித்தான். அப்பொழுது எல்லாரும் கொண்டு வந்த அபிஷேக பொருட்களினால் முனிவர்கள் வேத மந்திரங்களை ஓதி அவளுக்கு அபிஷேகம் செய்தார்கள் என்று பட்டதிரி கூறுகிறார்.